என்ன சரத்சந்திரா சார் இது? உங்க கார்ல ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்க காரை செக் பண்றேன்னு சொன்னதும் நீங்க வேண்டான்னு சொன்னீங்களா? இல்ல, நான் ரொம்ப கேஷுவலா தான் வேண்டான்னு சொன்னேன். என்னோட காருக்குள்ள இந்த ட்ரக்ஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. எங்க அப்பா சொல்றதும் உண்மைதான் சார். எங்க அப்பாவுக்கும் இந்த ட்ரக்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கார்ல எங்க அப்பாவோட சேர்ந்து எங்க அபூர்வா சித்தியும் வந்தாங்க. எங்க சித்தியும் அவங்க கூட மருதாணி பாட்டியும் அதுலதான் வந்தாங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர பூமி? அப்போ அப்போ இந்த ட்ரக்ஸ் நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு நீ சொல்ல வரியா? அப்போ பாத்துட்டு வரலன்னு நீங்க சொல்ல வரீங்களா சித்தி? நீ சொல்றத பார்த்தா நீயே வாங்கிட்டு வந்து இந்த காருக்குள்ள வச்சுட்டு என்ன எல்லாரும் முன்னாடி குற்றவாளி ஆக்கலான்னு பாக்குறியா? மாமா மாமா பாத்தீங்களா மாமா? உங்க பொண்ணு எப்பவும் என் மேல பழி சுமத்துறதுலயே இருக்கா. என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு உங்ககிட்ட அத்தனை வாட்டி சொல்லியும் நீங்க நம்பவே இல்லல்ல. இதுதான் இவளுடைய உண்மையான முகம் மாமா. பாத்தீங்களா, எல்லாரும் முன்னாடி என்ன மாட்டி விட பாக்குறா. மாட்டி விடுறதெல்லாம் இருக்கட்டும் சித்தி. உங்க உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு தான் முடிவு பண்ணேன். அதனாலதான் எல்லா கார்லயும் செக் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட சொன்னேன். செக் பண்ணாங்க இருக்கு. ஆனா ஆனா அத நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு அவ்வளவு உறுதியா நீ எப்படி சொல்ற? ச்சே, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அபூர்வா. ச்சே. You are under arrest. நீ இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கன்னு உனக்கு சுத்தமா தெரியல பூமி. அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்க முடியாத பசியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் பூமி. இன்னைக்கு அந்த அபூர்வா அவன் நினைச்ச மாதிரி என்ன அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டி விட்டுருந்தானா என்னோட கஷ்டங்கள்லாம் ஒன்னும் இல்லாம உடைஞ்சு போயிருக்கும். செய்யாத தப்புக்கு அவமானத்தாலேயே தலை குனிஞ்சு ஜெயிலேயே உடைஞ்சு போயிருப்பேன். அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு பூமி. மாமா, அதான் ஒன்னும் ஆகல. இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? எதுவும் ஆகாம பாத்துக்கிட்டதே நீ தானே. ஒரு பேரழிவையும் ஒரு பெரிய புயலையும் என் வாழ்க்கைக்குள்ள வராம நிறுத்தினது நீதான். என்ன இது? நம்ம வீடே இருட்டா இருக்கு. பவர் போயிடுச்சா என்ன? கேபி, நீ இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்போ இருட்டுல இப்படி உட்கார வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து என் புள்ள ககனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு வந்துச்சு? இங்க பாரு கேபி, நீ தெரியாம பேசுற. நீ மட்டும் தான் தகப்பன் நினைச்சியா? என்ன சொன்ன? நீ செஞ்ச தப்பல்ல
உன் பொண்ணுக்கு தெரியக்கூடாதா? இங்க பாரு, உன் பொண்ணோட பார்வையில எப்பவும் ஒரு நல்ல அப்பனா இருக்குன்னு நினைக்கிற நீ எல்லாம் ஒரு அப்பன் தானா? கேபி, உன்னோட கோவம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். யூ bloody வாட்ச் yourself. நியாயம் தர்மத்தோட நடக்கிறவன் தான் என் புள்ள ககன். அவனுக்கு அப்பன்னா என் புள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ண நீயும் உன் பொண்டாட்டியும் திட்டமா போறீங்க. நீங்க தான் உங்களை என்ன வேணாலும் பேசுற உரிமை எனக்கு கொடுத்தீங்க. அதனால நான் என்ன வேணாலும் திட்டுவேன், எது வேணாலும் பேசுவேன். இன்னைக்கு அபூர்வா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னா நான் சரின்னு சொன்னேன். இவ்ளோ கீழ்த்தரமான பிளான போட்டு நிறுத்த பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ கேவலமான பிளான் போடுற சீப் கேரக்டர் நான் கிடையாது. இந்த பிளான்ல எனக்கு எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாது. நான் சொல்ற வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ பூமி கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இல்லனா நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு இந்த பிளானை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் தோணுச்சுன்னா பூமி கிட்ட மொத்தத்தையும் சொல்லிடு. என்னதான் இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். நீ மிரட்டிக்கிட்டே இருந்தா என்னால உன்னை எத்தனை நாளைக்கு தான் தடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? ககனை கல்யாணம் பண்ணிக்கிறது என் அண்ணனுக்கு பிடிக்கல. எது வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சுன்னு தெரியுமா? நீ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம ககனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அண்ணனுக்கு யோசனை வர வரைக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் என் அண்ணனும் கல்யாணத்துக்கான வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீயும் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்க பூமி. அண்ணா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். அபூர்வா அண்ணி இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துகிட்டாங்கன்னு நீங்க அவங்க மேல கோவத்தை அதிகமாக்கிக்காதீங்க. என்னத்த நீங்க இப்படி சொல்றீங்க? நான் இப்படிதான் சொல்லுவேன் பூமி. அபூர்வா அண்ணி என்ன செஞ்சிருந்தாலும் இந்த குடும்பத்தோட நலத்துக்காக தான் செய்வாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியல அத்தை. சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அண்ணா ஏதோ சொல்லிட்டாருங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அபூர்வா அன்னைக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாயிடும்னு நினைச்சாங்க. எனக்கு சக்காளத்தி சண்டை அதிகமாயிடும் நினைச்சாங்க. அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு பகை இருந்தும் உன்னோட மாமா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் பொண்ணு கொடுத்தா சும்மா இருப்பாரா? இன்னும் மாப்பிள்ளையோட அப்பாவா ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவாரு. எனக்காக மட்டுமா பார்த்து அவங்க கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க? இல்ல, என் அண்ணனை பத்தி யோசிச்சுதான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க.